நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் காட்டாறு வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 157 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த பெரு வெள்ளத்தை தொடர்ந்து மீண்டும் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேபாள தலைநகர் காத்தாமண்டுவில் இயங்கும் சர்வதேச ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டு மையமான ICIMOD நேபாள சேனா எல்லைக்கு அருகில் உள்ள ஆற்றின் மேற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய நீர்த்தாடை இன்னும் அகற்றப்படவில்லை என தெரிவித்துள்ளது. பனிப்பாறைகள் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததன் காரணமாக இந்த தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அது திடீரென உடைந்ததால் மீண்டும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் போர்ட்கவுசி மற்றும் திரிசூலி ஆற்று பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். சீன எல்லையில் உள்ள ஜாலாங் துறைமுக பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதல் வெள்ளத்தில் ஏற்கனவே 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் தொடர்பில் இதுவரை தகவல் கிடைக்கவில்லை. இதனால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நுவாகோட், தாடிங் உள்ளிட்ட கீழ்நிலை மாவட்டங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இமயமலை பகுதிகளில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் திடீர் வெள்ளப்பெருக்குகள் மற்றும் பனிச்சரிவுகள் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்தனர். அத்துடன் நேபாளம் மற்றும் சீனாவுக்கு இடையில் போதுமான எல்லை தாண்டிய பேரிடர் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் இல்லாதது இத்தகைய அவசர நிலைமைகளில் மீட்பு மற்றும் எச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும் நிலையில் இரண்டாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை நேபாள மக்களிடையே மேலும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.